பல மலைகளை தாண்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலுக்கு வந்தாச்சு. நம்ம வந்ததே குணா குகையை பார்க்கத்தான். குணா குகை பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. வெளிப்புறத்தெல்லாம் பார்க்கும்போது பனி அடர்ந்து கிடக்கு. நம்ம நல்ல நேரமாக நம்ம நல்ல பனி பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், செமையாக இருக்குல்ல. இன்றைக்கி தான் இது பேர் குணா குகை. குணா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குகையோட பேர் டெவில்ஸ் கிச்சன். ஏதாவது குரல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இப்போ பேய் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இதோட பேர் டெவில்ஸ் கிச்சனுங்கிறனால பயமுறுத்தணுமா இல்லையா, அதுக்காக சும்மா வாய்ஸை கொஞ்சம் ஸ்லோமாவில் போட்டு விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது பேய்களின் சமையலறை. பேய்கள் இங்கே சமைக்கிறதா ஒரு வெள்ளைக்கார தோற நோட்டம் விட்டுருக்காப்புல. நோட்டம் விட்டது மட்டும் இல்லாமல் போய் செக் பண்ண சொல்லியிருக்காரு ஆளுகளை விட்டு, பேய்கள் எதுவும் சமைக்குதான்னு பாருங்கன்னு. அப்படி ஒன்றும் நடக்கலை. இருந்தாலும் அதுக்கு பேர் வச்சுருக்காப்புல, குணா டெவில்ஸ் கிச்சன்னு. அதுக்கப்புறம் நம்ம கமலஹாசன் அவர்கள் இங்கே இந்த இடத்த கண்டுபிடிச்சி குணாங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எடுத்ததுக்கப்புறம்தான் இந்த இடமே குணா குகைங்கிற பேர் பெற்றுச்சு. அந்த மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படிங்கிற அந்த டைலாக் இந்த குகைக்குள்ள எடுக்கப்பட்டனால அந்த இடத்த பார்க்குறதுக்காகவே இங்கே அதுக்கப்புறம் தான் இது பெரிய சுற்றுலாத்தலமாக மாறிச்சுன்னு சொல்லலாம். பல வருடங்கள் இந்த குகைக்குள்ளே நடந்தனால இந்த குகையை கம்பி போட்டு மூடிட்டாங்க, யாரும் போக முடியாத அளவு. நம்ம ஜூம் பண்ணதுக்கப்புறம் அந்த தூரத்தில் ஒரு குகை மாதிரி ஒரு பாதை தெரியுதில்ல, அதுதான் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு அந்த படப்பிடிப்பு செஞ்ச அந்த குகையோட நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயில் உள்ளே இறங்கி நம்ம பயணித்து போகணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு திறந்த வழியாக இருந்துச்சு, எல்லோரும் கீழே இறங்கி போனாங்க. ஆனால் எனக்கு யாரும் போக முடியாது, ஏன்னா இறப்புகள் அதிகமாக நடக்கிறனால இந்த இடத்த கம்பிக்கீழே வச்சு பூட்டிட்டாங்க. அதனால் செடிகள் அடர்ந்து காடாக தெரியுது. இப்போ நம்ம ஜூம் பண்ணி காட்டுறது அந்த குகையோட நுழைவு பாதை தான். யாராலையும் முழுமையாக பார்க்க முடியாது, ஏன்னா யூடியூப்பில் தட்டி பாருங்கள், பழைய வீடியோ ஏதாவது இருந்தால் நீங்களே பார்த்துக்குருங்க. அதெல்லாம் எடுத்தனால போட முடியாது, நீங்களே பார்த்துக்குருங்க. இதான் ஜூம் பண்ணுறோமா, இதுதான் குணா குகை. அதை அடுத்து பக்கத்தில் அப்படியே சுற்றி பார்த்தோம்னா அந்த பக்கவாட்டு பகுதியில் இப்படி ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி ஒரு ஏரியா. எவன் எட்டி குதித்தாலும் உடலுக்கு கிடைக்காது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இடமா இருக்குது. இறப்புகள் நடக்கக்கூடிய பகுதிகளில் இந்த அரசாங்கம் மிகச்சரியாக கம்பி வலைகளை போட்டு மறைச்சி இறப்புகள் நடக்காத மாதிரி பார்த்துக்கிடுச்சு. அதை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் மர வேர்கள் நல்லா சிறப்பாக இருக்குது, பார்க்கவே ஒரு சுவாரஸ்யம். இங்கே படுத்து தூங்கிடலாம் போல் இருக்குது. குணா குகை பக்கத்துலேயே ஒரு ரோட்டை சுற்றி பனிகள், மேகம் சூழ்ந்த மரங்கள், அதன் நடுவே நடந்து வரும் கதாநாயகன், இப்படி ஒரு சிறப்பான ஒரு காட்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஒரு ரம்மியமாக மிகச்சிறப்பாக இயற்கையை ரசிக்கிறதுக்கு சிறந்த இடமா இருந்துச்சு. என்னதை விட்டு ராம்நாடு வர்றதுக்கு மனசே இல்லை. என்ன இருந்தாலும் சொர்க்கமே போனாலும் நம்ம சொந்த ஊரை போல் வராது. அதனால் நம்ம சொந்த ஊரை நோக்கி கிளம்பியாச்சு.